இந்த நீரூற்று அடிப்படையில் புகழ்பெற்ற ஹெலன் நீரூற்று ஆகும். நமக்கு தேவை பிளாஸ்டிக் பாட்டில் 3, பிளாஸ்டிக் குழாய், கொஞ்சம் ஸ்ட்ரா. இப்போது 2 மூடி எடுத்து பசை தடவி பின்புறமாக ஒட்டுங்கள். கத்திரி வைத்து 2 மூடியிலும் ஓட்டை போடுங்கள். நீளமான ஸ்ட்ரா எடுத்து இந்த ஓட்டையில் அழுத்தமாக செருகவும். இங்கிருந்து தண்ணீரோ காற்றோ ஒழுகக்கூடாது. இப்போது 2 மூடியோடு 2 பாட்டில் திருகி இணைக்கவும். மேல் பாட்டிலில் நீளமானமாகவும் கீழ் பாட்டிலில் சின்ன ஸ்ட்ராவும் இருக்க வேண்டும். இப்போது 3வது பாட்டிலை பாதியாக வெட்டவும். மேல் பாட்டில் கீழே பசை தடவி லேசாக காயவிட்டு அதில் கீழ்ப்பாதி பாட்டிலை ஒட்டவும். பிளாஸ்டிக் குழாய் இணைக்க கத்திரி வைத்து 4 ஓட்டை போடவும். இதுதான் இணைக்கப்படும் மேல் பாதி பாட்டில் மற்றும் நடுப்பகுதி. இப்போது மேல் பாதி பாட்டிலை கீழ் பாட்டிலோடு பிளாஸ்டிக் குழாய் கொண்டு இணைக்கவும். இப்போது எல்லா இணைப்புகளிலும் ஃபெவிபாண்ட் தடவ வேண்டும். இந்த இணைப்புகளில் இருந்து தண்ணீர் ஒழுகாது. பசை காய கொஞ்ச நேரம் ஆகட்டும். ஒரு கோணத்தில் பார்க்கும்போது இதுதான் முழு அமைப்பு. வெளியே 2 பிளாஸ்டிக் குழாய். இப்போது வெட்டிய பாட்டிலில் கலர் தண்ணீர் சேர்த்தால் வலது குழாய் மூலம் கீழ் பாட்டிலுக்கு போகும். அது நிறைந்தவுடன் அமைப்பை தலைகீழாக கவிழ்த்தவும். இப்போது மேல் பாட்டில் தண்ணீர் நடு பாட்டிலுக்கு தானாக இறங்கும். பரிசோதனை துவங்க இது ஒரு ஆயத்த வேலை. நடுபாட்டில் நிறைந்தவுடன் அமைப்பை தலைகீழாக கவிழ்த்தவும். இப்போதுதான் நிஜ பரிசோதனை ஆரம்பிக்கிறது. இப்போது வெட்டிய பாட்டிலில் கொஞ்சம் தண்ணீர் சேர்த்தால் அது கீழ் பாட்டிலுக்கு போகும். அங்கிருந்து காற்று வெளியேறி நடு பாட்டிலுக்கு செல்லும். இங்கிருக்கும் தண்ணீர் மேல் பாட்டில் வழியே வெளியே வரும். ஒரு நீரூற்று போல. இந்த நீரூற்று ரொம்ப நேரம் வேலை செய்யும். இது ஒரு எளிய ஆனால் ஆச்சரியமான பரிசோதனை. நடுபாட்டில் காலியாகும் வரை நீரூற்று வேலை செய்யும். மீண்டும் இதை பாருங்கள். வெட்டிய பாட்டிலில் கொஞ்சம் தண்ணீர் ஊற்றினால் தண்ணீர் கீழ் பாட்டிலுக்கு வரும். காற்று நடு பாட்டிலுக்கு தள்ளப்படும். இங்கிருந்து தண்ணீர் வெட்டிய பாட்டிலில் இருந்து நீரூற்று போல் வெளியே வரும். நடு பாட்டில் காலியாகும் வரை நீரூற்று வரும். இந்த ஹெலன் நீரூற்று குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் என்று நீங்களே பார்க்கலாம். பிளாஸ்டிக் குழாயை பாட்டில் உள்ளேயும் வைக்கலாம். நீரூற்று வெளியே வரும் சிறு துளை இதுதான்.